ஓகே, ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நம்ம மறக்கவே முடியாத ஒரு ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது அது எங்க நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? Where it is? No. Delhi. All latest. You are talking about Bhopal. It is a gas tragedy. It is not a fire, no. It is a gas leakage. Where it is? Delhi hospital. See, நம்ம ஊர்ல கும்பகோணம்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்ஸ் எல்லாம் இவ்வளவு அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு. கரெக்டா? எவ்வளவு பேருக்கு தெரியும் எந்த ஸ்கூல்ல அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு? நிறைய குழந்தைங்க இறந்து போனாங்க. மைட் பி டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாம் பிறந்து கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா? கரெக்ட். கும்பகோணம்னு ஒரு ஸ்கூல், அங்க வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எவ்வளவு பேர் இறந்துருப்பாங்கன்னு சொல்றீங்களா? சும்மா 94 சில்ட்ரன். அது கூட யாருன்னா எல்கேஜி அண்ட் யூகேஜி. அதுக்கப்புறம் தான் நமக்குலாம் நிறைய அவேர்னஸ் வந்துட்டு ஸ்கூல்ஸ் வந்து என்ஓசி வாங்காம, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் ஃப்ரம் தி ஃபயர் டிபார்ட்மெண்ட், யூ cannot run தி ஸ்கூல்ஸ். அதுக்கப்புறம் தான் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து தேட்ச் ரூஃப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. அந்த ஓல் எல்லாம் போட்டிருக்கோம்ல சில பில்டிங்ஸ், அதெல்லாம் கிடையாது. இன் தி கவர்மெண்ட் ஸ்கூல் ஆல்சோ யூ டோன்ட் ஃபைண்ட் அந்த மாதிரி தேட்ச் ரூஃப்ஸ் இருக்காது. ஓல போட்ட பில்டிங் பார்க்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 94 சில்ட்ரன்ஸோட உயிரை பலி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் இந்த அவேர்னஸ்லாம் வந்துச்சு. ஸ்கூலுக்கு இவ்வளவு பெரிய ஏரியா இருக்கணும், கேரிடோர் இவ்வளவு இருக்கணும், வராண்டா இவ்வளவு பெருசு இருக்கணும், செகண்ட் எக்ஸிட் இருக்கணும், எல்லாமே அதுக்கப்புறம் வந்த ப்ரொசீஜர் தான். சும்மா மொட்டை மாடியில ஸ்கூல் நடத்துறது, ஒரு ஓலை குடிசை போட்டுட்டு நடத்துறது, அதெல்லாம் இப்பெல்லாம் பண்ண முடியாது. ஓகே, ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அதுக்கேற்ற மாதிரியான கிரவுண்ட் வேணும், பிளே கிரவுண்ட்ஸ் வேணும், எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஸ்கூல்ல உங்களால் என்ஓசியே வாங்க முடியும். ஸோ இந்த ஃபயர் ஃபைட்டிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் யாருக்கெல்லாம் பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் தெரியும்? ஆல் என்சிசி ஸ்டூடெண்ட். கரெக்ட்? நோ சார். குட். ஹவ் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் எய்ட்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸ்னேக்ஸ் பைட்ஸ் மீ ஹியர். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் எய்ட்? யாராச்சும் ஒருத்தர் கை தூக்கிட்டு சொல்லுங்க. யூ கேன் டை தி ரோப் ஹியர். இங்க கடிச்சினா என்ன பண்ணலாம்? ஓகே, சரி. இங்க கடிச்சா என்ன பண்ணலாம்? You can tie the rope here. Correcta? Correct தானே? Any other answer? Correcta? It is correct? Teachers? It's correct? நான் இப்படி வெளியே போறேன், மரத்துல இருந்து ஏதோ வந்து என்ன இங்க கடிச்சிச்சு. Any rule? கையில தான் கடிக்கணும்னு? இங்க கடிச்சிச்சு என்ன பாம்பு. அப்ப என்ன பண்ணலாம்? அதே ரோப் எடுத்து கையில கட்டி அதே மரத்துல ஹேங் பண்ணிடலாம். அப்படிதான் நம்மளோட